வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி காளான் கறி, ரைஸு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நானுன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷு பெங்களூரில் டொமேட்டோ மஷ்ரூம் மசாலா. இந்த மசாலா வாசனையோட நல்ல காரமாகவும் புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. இதில் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ பியூரின்னு எதுவும் சேர்க்க வேணாம். ஃப்ரெஷ்ஷான தக்காளியே சேர்த்து செய்யலாம். தக்காளி ரெசிபி பிரியமாக செஞ்சு சாப்பிட்றவங்க ஒரு வாட்டி இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, பட்டை, கூடவே 2 வரமிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பல் தோல் உரிச்ச பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த எல்லா மசாலாவையும் ஒன்றா கலந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்காக 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண வேணாம், இதே மாதிரி முழுசாவே சேர்த்துக்கலாம். 4 வெங்காயத்துக்கு 5-6 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணாமல் இதே மாதிரி முழுசாவே சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக மல்லிக்கீரை தண்டு, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி 3 விசில் வேக விட்டுடுங்க. குக்கரை 3லேருந்து 4 விசில் மட்டும் வச்சா போதும். இதில் சேர்த்துருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். தக்காளி நல்லா குழைய வெந்து இது மேலே உள்ள தோல் மட்டும் தனியாக வந்துடும். தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இந்த தக்காளி தோலை எடுத்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டாலே இது நல்லா கூழாக நல்லா குழஞ்சிரும். மத்து கூட தேவையில்லை, ஒரு கரண்டியே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா குழைய மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எல்லா மசாலாவையும் ஒன்றா கலந்துட்டு இதை நல்லா தொக்கு மாதிரி வதக்கிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா வெந்து அல்வா பதம் வந்துடும். இப்போ இதில் 1 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ண மஷ்ரூமையும் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு பதம் பார்த்துக்கங்க. உப்பு பதம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். குக்கரில் விசில் விட வேணாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கங்க. இதில் தயிரும் சேர்க்க வேணாம், தேங்காயும் சேர்க்க வேணாம். கடைசியாக கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ண புதினா மல்லி, 1 ஸ்பூன் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா குழஞ்சி க்ரீமியான கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க. நல்ல டேஸ்டியான ஒரு காளான் ரெசிபி. டொமேட்டோ மஷ்ரூம் மசாலா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல காரமாகவும் புளிப்பாகவும் இனிப்பாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெஜிடேரியனில் நான் வெஜிடேரியனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி மஷ்ரூம் மசாலாவை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.